கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணி இந்த நாளுக்குரிய வேதவசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையாகிய ஆண்டவரே வசனத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே நிரப்பும்படியாக, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக, எங்களை நீங்கள் பலனடைய செய்யும்படியாக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் அப்படியா சொல்லுகிறது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் அவங்களோடு கூட இருந்ததுனால, நான் எதனால அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையில கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைங்களாகிய ஒவ்வொருத்தரும், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பதற்கான அடையாளம் என்ன? தேவன் அவருடனே கூட இருக்கிறபடினால அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது பெரிதாய் கிரியை செய்வதை நாம் காண முடிகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம், அவருடைய அபிஷேகத்தை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கார் என்பதை நிறைய பேர் உணர்றதே கிடையாது. நம்ம எத்தனை முறைனாலும் நம்ம விடுதலைக்காகவோ, நம்ம சமாதானத்துக்காகவோ, இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளுக்காகவோ நம்ம இன்னொரு ஊரை தேடி நம்ம போகிறவங்களா இருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால். முதலாவது தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவை. ரெண்டாவது அவர் கூடயே தேவன் இருக்கிறாரு. மூன்றாவது அவருடைய வல்லமையினால, அவருடைய குணங்களினால தேவன் அவரை நிரப்பி இருந்தாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதனால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லி இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எதனால நிரப்பப்பட்டிருக்கோமோ நாம அப்படியே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றும் இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு, வசனம் நமக்குள்ள இருக்கு, நம்ம தேவ பிள்ளைங்களா இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தேவ ஆவியானவருடைய வல்லமையான செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே குறைந்த அளவுல மாத்திரம்தான் காணப்படுகிறதா இருக்குது. அதை ஏன்னு யாருமே யோசித்து பார்க்கறது இல்லை. அநேகர் ஊழியக்காரங்களை பிரம்மாண்டமாய் பார்ப்பாங்க. அந்த ஊழியக்கார இடத்துல போனால் தேவனுடைய வார்த்தை இருக்கு, அந்த ஊழியக்கார இடத்துல போனால் சுகம் கிடைக்கிறதுன்னு. ஏன்னா அவங்க அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில், இல்லை தேவன் அவங்களுக்கு கொடுத்ததில், தேவன் அவங்களுக்கு சொன்னதில் அவங்க நிலைத்திருக்கிறபடினால அவங்களுக்குள்ள வரங்களும் வல்லமையும் கிரியை செய்கிறதா இருக்குது. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்னா, இது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும்
தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களுக்குள் இருக்கிற, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்க உணராமல் இருப்பது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகப்படியான அற்புதங்களை பார்க்க முடியாமல் போவதற்கு அது பெரிய காரணமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெறும் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை வச்சு உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். விசுவாசம் பெரிதாக இருக்குன்னு சொல்லலாம். விசுவாசம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் குறைவுள்ளதாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராயிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். இப்போ உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது அது கவலைக்குரியதா இருக்கிறது. தேவனுடைய பிரதான விருப்பம் என்ன? நீங்க அவருடைய பிள்ளை. அப்போ அவர் ஏற்படுத்தின எல்லா நன்மைகளும், உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாக, பிள்ளைகள் சுதந்திரவாளியாய் ஆகும்படியாக, என்னுடைய பிள்ளைக்காக நான் பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாக நான் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறேன். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்னா அது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு அதிகாரம் இருக்கிறதா இருக்கு. அதே போல தேவன் நான் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அவர் நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தேவனா இருந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மனுஷனாயும் இருந்தார், அவர் தேவகுமாரனாயும் இருந்தார். அவர் தேவகுமாரனாய் இருந்தார். ஆனால் அவருக்கு தேவன் ஏன் அபிஷேகம் பண்ண வேண்டியதாயிற்று? என்ன தேவை அவருக்கு இருந்துச்சு? அப்போ அவருடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவருக்கு வேண்டியதா இருந்தது. அதை ஈஸியா பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். தேவன் அவரோடு கூடவே இருந்தார். பிதாவாகிய தேவன் அவரோடே கூட இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க நிறைய நேரம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தோம்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தவங்க பேசுறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க அதை கேட்கறவங்களா இருப்பாங்க. அதே போல அமைதியா இருக்கிறவங்க பேசுறவங்களா இருந்தா இன்னொருத்தவங்க கேட்கறவங்களா இருப்பாங்க. அப்போ அமைதியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுகிறதுக்கு அக்கார்டிங்லி அவங்க என்ன பேசுறாங்களோ அதை செயல்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 பேர் டீ குடிக்க போறாங்கன்னு வைங்களேன். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னாக்கா, இந்த கடையில் டீ நல்லாயிருக்கும், இல்லை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அந்த கடையில் டீ நல்லாயிருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க, எந்த கடையில் டீ குடிக்கலான்னு. அப்போது ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு அவங்க செவி கொடுக்குறவர்களாய் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே போல தான் இந்த வாக், இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அவங்களுடைய பரிசுத்த ஆவியானவரோ, அவங்க மூவரும் ஒன்றாய் அவர்கள் இந்த பூமியில இருக்கும்போது அவங்க வெளிப்பட்டாங்க. அதை தான் இங்க வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அவங்களை நிரப்பி இருந்தாங்க என்று சொல்லி, நீங்க அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கும்போது அவங்க இருக்கிற பகுதியில மாற்றங்கள் உண்டாகிறது, அவங்க இருக்க குடும்பங்கள்ல மாற்றங்கள் உண்டாகிறது, அவங்க சபையில மாற்றங்கள் உண்டாகிறது, அவங்க தேசத்துக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்த எல்லாரையும் சுகமாக்குனாரு. பிசாசின் பிடியில இருந்த எல்லாரையும் அவரே போய் விடுதலை ஆக்கினார். ஒருவேளை அவங்களுக்கு இயேசுவை தெரிந்திருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அநேக சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா, இந்த கானானிய ஸ்திரீக்கு, 400 விதவைக்கு, அநேகருக்கு அவங்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களை விடுதலை தருகிறவராயிருந்தார். அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்கிறதற்கு அங்க எலிஜிபிலிட்டி எதுவும் அங்க தேவையில்லை. தேவன் ஒருவர் உங்க கூட இருக்கும்போது, தேவன் ஒருவர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கும்போது, நீங்க விடுதலையை
உங்கள் வாழ்க்கையில் அதோடு கூட தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நன்மைகளை அதோடு கூட கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நற்கிரிகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சோர்ந்து போகிறவங்களா இருக்கோம். ஏன் நான் இதை செய்யணும்? எனக்குள்ள மிகுந்த கேள்விகள். ஏன் நான் இதை செய்யணும்? ஏன் நான் மட்டும் இதை செய்யணுமா? இல்லை நான் எப்பொழுதுமே நான் தான் இறங்கி போகணுமா? நான் தான் நன்மை செய்து கொண்டே இருக்கணுமா? நான் தான் நேசிக்கணுமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அடுத்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறவளாக இருக்கேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். நம்மில் ஒருவன் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. பவுல் எழுதும்போது எழுதுறாரு ரோமர் சபைக்கு. அவர் சொல்றாரு, ஒருவன் பிழைத்தால் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்றாரு, நான் பிழைச்சேன்னா அது கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கேன், நான் மரித்தேன்னா நான் கிறிஸ்துவுக்காக நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை. அது வேதனைக்குரியதா இருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? நான் பிழைக்கிறேனா? நான் மரிக்கிறேனா? நான் என்ன செய்தாலும் என் கிரியைகள் எல்லாவற்றிலும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்பொழுதுமே நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசிக்க முடியல, நான் ஜெபிக்க முடியல, நான் நன்மையை பெற்று பார்க்க முடியல, நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இப்படி நம்ம நிறைய ரெக்வெஸ்ட்டும் நிறைய தேவைகளின் பட்டியலை நம்ம லிஸ்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா தேவன் என்னோடு கூட இருக்காரு, இதை நான் தாண்டி வருகிறேன் என்று சொல்லி நம்ம ஜெயித்து வருகிற சாட்சிகள் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்மியா இருக்குது. நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறது என்னவென்றால், ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பி இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அதனால நீங்க பிசாசை ஜெயித்தவர்களாயும் பிசாசின் பிடியில மற்றவங்கள அப்படின்னா உங்களுக்குள்ள ஃபில் ஆன தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் உங்களை சும்மா இருக்க விடாது. அது என்ன செய்யுதுன்னா, அது உங்கள்ல இருந்து அது கிரியையாய் பை ஆக்ஷன் இது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அது கிரியையாய் உங்களிடத்துல இருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுகிறதுனா, ஒருத்தவங்க பசியா பார்த்தா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுகிறது. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுகிறது. ஒருத்தவங்களுக்கு உதவி வேணும், அவங்களுக்கு யாரோ ஒரு உதவி தேவை, அவங்க தனியா உதவி இல்லாம அவங்க தவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா தானா அந்த இடத்துல உங்களை ஜம்ப் பண்ணும்படியாக, அந்த நீடுக்குள்ள ஜம்ப் பண்ணும்படியாக ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறது. அதே போல பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் நீங்க விடுதலை ஆக்குகிறவர்களாய், அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விடாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்க ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் இந்த குணங்களினால உங்களை நிரப்பும்படியாக நான் விரும்புகிறவளா இருக்கிறேன். இதுக்கு பிரதானமான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படுவதற்கு பேசிக்கான காரணம் என்ன? அவர் தன்னையே பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பின் பூரணத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக, நம்ம மேல வச்சிருக்கிற மிகுதியான அன்பை அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் நமக்காக, நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக. அப்போ அந்த எலிஜிபிலிட்டி இன்னொரு இடத்துல வசனம் அப்படியா சொல்றது, அன்பின் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எல்லாம் அன்பா இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நிறைவேறுதல் என்ன?
அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவராய் கிறிஸ்து வெளிப்பட்டதுனாலதான் கிறிஸ்துவின் மேல ஆவியானவர் இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை அவர் மேல செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அவர் மூலமாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையை அளவில்லாமல் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஸோ அதே போல இன்றைக்கு ஒவ்வொருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வல்லமையும் கிருபையும் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும்னு ஒருவேளை நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய அபிஷேகத்துக்கும் அற்புதத்துக்கும் கிரியைகளுக்கும் அடிப்படையான காரியம் என்ன அப்படின்னாக்கா, அது தேவ அன்புனால நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 13:10 உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பாருங்க, ஜீசஸ் இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் த லா. அவர் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவராய், அவர் தான் முடிவாய் வந்தார். இங்க அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது என்று பவுல் எழுதுறார். அப்போ அன்பை வெளிப்படுத்தின கிறிஸ்து. ஸோ இது தேவனுக்குள்ள இந்த அன்பு, சுயநலம் இல்லாத இந்த அன்பு அவருக்குள் இருந்ததுனாலதான் தேவன் அவரை தம்முடைய வல்லமையினால அவர் நிரப்பி இருக்கிறவராய் இருந்தார். அதனால அவர் போகிற இடம் எல்லாம், அவர் போகிற இடம்லாம் ஒரு அட்மாஸ்பியரை அவர் சேஞ்ச் பண்ணுகிறவரா இருந்தார். எப்படி இன்றைக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி மேகங்கள் கூடி காற்று அடிச்சு மழை வர்ற மாதிரி இருண்டு அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுதோ, அதே போல இயேசு கிறிஸ்து போகிற இடங்கள்ல சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் அவர் இருந்தார். அதே போல இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்ச பிள்ளைங்க, இன்னைக்கு நம்மளுடைய போராட்டங்களுக்காக ஒரு பக்கம் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தா, நீங்க அறியாது இருக்கிறது என்னன்னா, வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில குறைவு இல்லை. உங்க வாழ்க்கையில பிசாசுனால ஏதாவது தந்திரங்கள் இருக்கு, இது பிசாசை கொண்டு வந்துட்டான், அது பிசாசு செஞ்சுட்டான்னு நீங்க நினைக்கிறத விட, பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை பிரித்து உங்களை வெளியே கொண்டு வர்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக. அதற்கு அப்புறமாக உங்களை நன்மை செய்கிறவர்களாயும் தேவன் உங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க உங்க இருக்கிற வீடுகள்ல, உங்க இருக்கிற குடும்பங்கள்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு இம்பாக்டை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில, உபத்திரவத்தின் நாட்கள்ல வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் செய்திகளை கேட்பீங்க, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க என்று சொல்லி, அப்பொழுது இதெல்லாம் கேட்கும் போது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று, தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் வருகிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியில நீங்க பலன் கொண்டவர்களாய் நீங்க எழும்பும்படி நான் வாஞ்சிக்கிறேன், நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். இன்னும் நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க அநேகரை நெருங்குவதும், ஜெப குறிப்புகளை கொடுப்பதும், ஜெபித்து கொண்டிருப்பதும், இல்லை போராடுவதும், நானே போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்றதும், நானே வியாதியில் இருக்கேன்னு சொல்றதும், நானே கடன் பிரச்சனையில இருக்கேன்னு சொல்றதும், நீங்க ஓவர் கம்மர், நீங்க எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் மேற்கொள்ளுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த மேற்கொள்ளுகிற அபிஷேகமும் அதுக்குரிய விலை கிரயமும் கிறிஸ்து உங்களுக்காக செலுத்தி இருக்கிறாரு. பாருங்க, நீங்க அன்புனால பூரணமாய் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்போது, கிறிஸ்துவின் அன்புனால நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது, உண்டாகிறது. அந்த மாற்றங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவரா இருக்கிறாரு. காலம் சமீபமா இருக்கிறது. அதை நீங்க சீக்கிரமாய் நீங்க அதை கேட்ச் பண்ணும்படியா நான் விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்தை
சித்தத்தை நீங்க நிறைவேற்றி முடித்தவர்களா நீங்க காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். விசுவாச பிள்ளைங்க எல்லாரையும் நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். வெறும் வார்த்தையை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாய், நீங்க கேட்ட வசனத்தின்படி நீங்க செய்கிறவர்களாய் இருக்கும்போது அதுல கிறிஸ்து மகிமைப்படுகிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஆண்டவரே வசனத்தினால, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே நீங்க ஒவ்வொருத்தங்களையும் நீங்க நிரப்பி இருக்கிறதுக்காக, அதுல ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய வல்லமை அவங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க செலுத்தின கிரயத்திலிருந்து நாங்க உங்களிலிருந்து நாங்க அந்த பூரணமான அன்பை எங்களுக்குள்ள நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்க உதவி செய்யுங்க. அந்த பூரணமான அன்புனால தேவனுடைய வல்லமை எங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை தாராளமாய் கிரியை செய்ய ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்கள் நடப்பதாக விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.